வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். டெக் லெஜண்ட் சாய்ஸ் அவார்ட்ஸ் 2019 என்னடா டைட்டில் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் 2019 வருஷம் நான் இந்த டெக் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு 13 வருஷம் ஆகுது. ஸோ 13 வருஷமா நான் பழகின நண்பர்கள் எக்கச்சக்கம். நான் எத்தனை ரிவ்யூ மொபைல் ஃபோன் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், ஸோ எத்தனை பிளாக்ஸ் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறதான் கணக்கு கிடையாது. எத்தனை நண்பர்கள் நான் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா அமைஞ்சிச்சு. ஸோ என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், இந்த டெக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் பலர் இருக்காங்க. எல்லாரையும் இந்த வீடியோவில் அழைக்க முடியல. அந்த நண்பர்கள் இருந்து சிலரை இந்த வீடியோவுக்கு, இந்த ஷோவுக்கு நம்ம அழைச்சு உங்களுடைய சாய்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். சாய்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பெஸ்ட் ஸ்மார்ட் போன் ஆஃப் த இயர் 2019 அப்படிங்கறத நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். சாய்ஸ் அப்படின்னு வர்றப்போ அவங்களுடைய சொந்த விருப்புகள்லாம் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி இப்போ டெக் யூடியூபர்ஸா இருக்கட்டும், இல்ல டெக் பிளாகர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸோட இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன மாதிரியான வீடியோ மொபைல் ஃபோன்ஸ் பிடிக்கும், என்ன மாதிரியான டெக் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த டெக் யூடியூபர்ஸோடைய அவங்களுடைய பாவனையா இருக்கட்டும், அவங்களுடைய பேசுகிற முறையா இருக்கட்டும், அவங்களுடைய சாய்ஸ் ஆஃப் வீடியோஸாக இருக்கட்டும், அவங்களுடைய சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு தனியாக ஒரு கூட்டம் சேரும். தானாக சேர்ந்த ஒரு கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த கூட்டத்தோட இன்ஃப்ளூயன்ஸில் இந்த டெக் யூடியூபர்ஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன்ஸ் என்ன பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கேட்டகரியில் நமக்கு அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்டோம். முதல் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் அஃபோர்டபிள் மொபைல் போன் ஆஃப் த இயர் 2019 அப்படிங்கறது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்கோம் அவங்கள்ட்ட. சோ இந்த கேள்விக்கு அவங்க என்னென்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். வணக்கம் தமிழா, என் பேரு லட்சுமிராஜன். ஸோ GiriSonnaSeriயோட 2019 சாய்ஸஸ் அவார்டில் பங்கேற்குதல் மகிழ்ச்சி. ஸோ என்னோட சாய்ஸஸ் என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ 2019 வந்து பார்த்தீங்கன்னா கொலையாக முந்திரிக்காகனு பல ஃபோன்கள் வந்தது. ஆனால் ஒரு பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் பார்த்தீங்கன்னா என்னோட சாய்ஸ் வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ. மீடியாடெக்கோட ஒரு புதிய கேமிங் ப்ராசஸர் G90Tல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல கேமரா, நல்ல ஒரு பேட்டரி லைஃப், இதெல்லாம் வந்து ஒரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு தரமான ஒரு பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இந்த நோட் 8 ப்ரோ. வணக்கம் GiriSonnaSeri நேயர்களே, என் பேர் எர்ஷாத். நான் ஒரு சின்ன சேனல் மிஸ்டர் ஃபோன் நடத்துகிறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கிரி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. I'll stop talking in Tamil right now because I'm more comfortable in English. So Giri asked me which phone do you think is the best budget flagship phone according to you for 2019, and that's the phone that I'm holding in my hand. It has to be the OnePlus 7T. Now obviously there are many phones that launched this year like the Redmi K20 Pro and the Realme X2 Pro, two other great budget flagship phones, but the one that stood out for me has to be the OnePlus 7T, primarily because software experience is unparalleled on OnePlus. I really love Oxygen OS and the camera performance is really good. Of course this is more expensive, not really budget anymore, but having said that, I absolutely love the OnePlus 7T. Great phone, great cameras, almost nothing that can go wrong with your purchase of the OnePlus 7T. Hey guys, this is Chetan for Gizmo Times, and hey Giri, this is an interesting opportunity and happy to be a part of the Tech Legends Choice Awards 2019. So my choice of the affordable flagship that could be under 20,000 rupees is obviously one of the people's choices as well. It's the Xiaomi's Redmi Note 8 Pro. Three reasons for that. First one would be the beautiful set of cameras. The 64MP camera, it's not just the megapixel count, but the camera performance actually feels too good. And next one is, in this price range, people are looking for a very good gaming phone or a phone that could perform very well. This one is my choice for one of the best gaming phones under 20,000 rupees. And the third one is a battery. வணக்கம், என்னோட பேர் சீதாராமன். டெக் சட்டேர் யூடியூப் சேனல்ல இருந்து இந்த வருடம் வந்ததுல அஃபோர்டபிளான போன்ஸ்ல எனக்கு பிடிச்ச போன் அப்படின்னாக்கா கண்டிப்பா நான் வந்து ரெட்மி நோட் 8 வந்து நான் சொல்லுவேன். குவாட் கேமராஸ், அது மட்டும் இல்லாம ஃபுல் HD டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகன் 665, அதோட சேர்த்து ஒரு நல்ல பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் கண்டிப்பாவே வந்து ஒரு சூப்பரான பிக் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ ஒரு அஃபோர்டபிளான ஃபோன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கண்டிப்பாவே 10,000 ரூபாய்க்கு ரெட்மி நோட் 8 தான் எனக்கு பிடிச்ச போனா வந்து இருக்கும். வணக்கம் நண்பா, நான் ஷான் ஃப்ரம் டெக்ஷான் தமிழ். ஓகே, அஃபோர்டபிள் ஃபிளாக்ஷிப் மொபைல் கேட்டகரியில என்னோட சாய்ஸ் Realme X2 Pro. Frankly, ஒரு கன்சியூமர் எதிர்பார்க்குற முக்காவாசி ஃபீச்சர்ஸ் இந்த மொபைலில் இருக்குன்னு தான் சொல்லணும். நல்ல பில்ட், டாப் ஆஃப் த லைன் ப்ராசஸர் வித் குட் பர்ஃபார்மன்ஸ், சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரி, 0 to 100% ஜஸ்ட் அரை மணி நேரத்தில், 90 Hz AMOLED டிஸ்பிளே, அருமையான 64 மெகாபிக்சல் கேமரா. 30,000 ரூபாய்க்குள்ள நல்ல ஆஃபரிங் X2 Pro. So yeah, I picked this. Hello everyone, this is Nirmal from Technique YouTube channel, and talking about the best affordable flagship smartphone below the 20k price segment, my pick would be the Redmi Note 8 Pro.
Why Redmi Note 8 Pro? Because it has one of the really good hardware out there. It has really premium looks with glass finishing and great performance overall, excellent battery life. It has 4500 mAh capacity battery with 18 watt fast charging, great set of cameras. It's a quad camera setup, so camera wise also it's really good. And on top of that, the Helio G90T processor has to be one of the best powerful smartphone probably below the 20k price segment, offering great gaming experience as well. So my pick in the affordable flagship would be the Redmi Note 8 Pro. வணக்கம் நண்பர்களே, என் பேர் அஸ்வின் சுந்தர். டெக்னாலஜி ஜாக்குன்ற ஒரு இங்கிலீஷ் டெக் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு கொலாப் பண்ணோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு அஃபோர்டபுள் ஃப்ளாக்ஷிப் சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரெட்மி K20, ரியல்மி X2 ரெண்டுமே அற்புதமான ஃபோன், குறையே சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒன்று தான் சூஸ் பண்ணணும்னு கட்டாயப்படுத்தினா என்னோடய சாய்ஸ் ரெட்மி K20 தான். ஏன்னா பொதுவாக 30,000 ரூபாய்க்கு மேலே உள்ள ஃபோனில் இருக்கிற சில ஃபீச்சர்ஸ்லாம் K20லேயே கொடுத்துருக்காங்க. ஃபுல் பெசலெஸ் டிஸ்பிளே இருக்குது, பாப்அப் கேமராவோட டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க 2x ஆப்டிக்கல் ஜூம்காக. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா நிறைய ஃபோனில் இருக்குது. ஆனால் 20,000 ரூபாய்க்கு உள்ள பெஸ்ட் அல்ட்ரா வைட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். சூப்பர் டிசைனு, பில்ட் குவாலிட்டி, HDR டிஸ்பிளே. ஸோ ஒரு காஸ்ட்லியான ஃப்ளாக்ஷிப்பில் மட்டுமே பார்க்க முடிகிற இந்த ஃபீச்சர்ஸ்லாம் 20,000 ரூபாய்க்குள்ளே கொண்டு வந்தது கண்டிப்பாக நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். Hello folks, this is Aitan Ajha from InspiredWise.com and today I'm going to talk about the best flagship under a budget for 2019. A lot of smartphones had been launched in 2019, but if I talk about all of them, it would take the whole day. So I thought a lot about this, and at the end of the day, I came to the conclusion that the Poco F1 is still the best affordable flagship under 20k INR for a lot of people. I say so not because of the fact that it packs in a good flagship level chipset or other things. I say this because of the fact that Poco F1 has been one of those devices which has received n number of updates. It still has a flagship level camera. The performance for this smartphone is still top notch, and it still carries one of the flagship chipsets of last generation, which is the Snapdragon 845. And if you consider the fact that you can get the 128GB version of this smartphone right now for 15k INR, that means that you are getting a lot of value for a lot less. So I guess for the sub 20k price bracket, the Poco F1 still takes the cake for me. Hey guys, Akshay here from Gadget Diary, and if I have to select one affordable flagship smartphone under 20,000, my choice will be Redmi Note 8 Pro. This offers amazing performance thanks to the Helio G90T from MediaTek. This is a beast smartphone under 20,000, and being a gamer myself, I highly recommend Redmi Note 8 Pro under 20,000. GiriSonnaSeri சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னோட வணக்கம். என்னோட பேர் வந்து சுதர்ஷன். நான் டெக் பாஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று கிரி என்னை வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத நீ எதை நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த வருஷத்தில் 2 ஸ்மார்ட் ஃபோனை பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா காமன் மேனாக ஆண்ட்ராய்டு யூசர் OnePlus 70. எதுக்காக அப்படின்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற குவாலிட்டியும் இருக்கும், அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை எப்பயுமே OnePlus விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த வகையில் OnePlus 70 என்னோட ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் 2019. Hey guys, this is Sandeep from Revetless, and I'd like to start off by thanking Giri for having me on board this amazing set of jury to select 2 best smartphones of the year 2019. In terms of affordable flagship, there's just one that comes to mind immediately when anyone mentions that, and that is the Realme X2 Pro. So this smartphone came towards the end of 2019, but it has so many features at such a good price point that this kind of negates the need for a true flagship for most people out there. It has a 50 watt fast charging which completes 0 to 100 in under 30 minutes, and there's no smartphone out there that can even claim anything close to that regardless of the price point. It also has a great camera setup, good battery life, good speakers, excellent screen, and much more that makes it my pick in terms of affordable flagship. Hi guys, I'm Puneet Jain from Mobigyan. Greta told me to name a flagship that I like. The phone that I really like, which is priced under 20,000, is Redmi K20. Why I like it? I like it because it comes with a powerful processor, Snapdragon 730, has a beautiful glass back design. The battery life is really nice. It comes with a triple camera setup at the back. So yeah, I mean, these are the things which I really like about the Redmi K20.
சரி, அவங்களுடைய சாய்ஸை கேட்டீங்க. இப்போ என்னுடைய சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ. ஸோ இந்த டைட்டிலுக்கு ஏத்தாப்புல எல்லாராலையும் அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்சில் இந்த ரெட்மி நோட் 8 ப்ரோ லான்ச் பண்ணாங்க. பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் ஒரு சிறந்த மொபைல் ஃபோன் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. 15,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட் மொபைல் ஃபோன் சொல்லுன்னு யாரு கேட்டாலும் தயக்கமே இல்லாமல் நான் பரிந்துரை பண்ணுற மொபைல் ஃபோன் இந்த ரெட்மி நோட் 8 ப்ரோ. சரி, விலை ஒரு பொருட்டே இல்லை. இந்த வருஷம் 2019 வருஷம் லான்ச் பண்ண மொபைல் ஃபோன்ஸ்லயே எந்த மொபைல் ஃபோன், எந்த ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன் டாப் பெர்ஃபார்மர், ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மர், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மரா இருக்கு அப்படின்னு அவங்களே கேட்போம். ஸோ இந்த வருடத்திய மொத்தத்தில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் பார்த்தீங்கன்னா என்னோட சாய்ஸ் வந்து ஏசுஸோட ROG 2. ஒரு கேமிங் பீரியடுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ஃபோன், டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக், அந்த லைட்டிங்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. ஆடியோ வந்து வேறு லெவலில், இந்த மாதிரி ஒரு ஆடியோ அவுட்புட் கொண்ட ஃபோனை நான் இந்த வருஷம் நான் பார்த்ததில்லை. அது இல்லாமல் அந்த கேமிங் பீரியடுக்காக அந்த ஏர் ட்ரிகர்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் அடக்கிய ஒரு ஃபோன் தான் இந்த ROG 2, என்னோட ஃப்ளாக்ஷிப் சாய்ஸ். So now for the best flagship phone according to me, it has to be the iPhone 11 Pro. After using the Samsung Galaxy S10 Plus, Note 10 Plus, P30 Pro and a lot of other phones out there, the iPhone 11 Pro is the phone that I sort of keep going back to. Not the 11 Pro Max, which is also great of course, no doubt, but this year Apple actually sort of improved a lot of things. In fact, a lot of people from our tech community who generally don't buy iPhones actually went ahead and picked up iPhones again. I'm talking about us reviewers. So, I mean, this year the iPhone cameras became better, the battery life became better. So, absolutely excellent, flagship phone this year has to be the iPhone 11 Pro. And according to me, that is my favorite flagship phone of 2019. And next, for the best true all-round flagship, again a choice that some of you who has used this phone will consider this as the best. It's the iPhone 11 Pro Max. The reason for that is its camera. Everything else is good. Everything else is so good that you would easily compare this with the likes of the Samsung Galaxy Note series, even the Huawei's P series and some of the other flagships. But the camera is still unmatchable for me. I have used this for only a brief amount of time, but the video recording on this one cannot be compared with any other phone right now because it is at some other level for me. It's not just the regular video recording, it's the slow-mos, it's everything together that makes this phone the perfect flagship for me. இந்த வருடம் வந்து ஃபிளாக்ஷிப் ஃபோன்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன் அப்படின்னா OnePlus 70 நான் சொல்லுவேன். அந்த 90 Hz refresh rate எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அடுத்த ஃபோனுக்கு நான் போகிறப்ப அதை வந்து மிஸ் பண்ணேன். அந்த அளவு அது எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலில் இருக்கிற ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட சேர்த்து ஆக்சிஜன் வாய்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப ஓரளவு அஃபோர்டபுளான விலையில் இருக்கிற ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப்பாக OnePlus 70 எனக்கு வந்து இருந்துச்சு. ஆல்ரைட், பெஸ்ட் ட்ரூ ஆல்ரவுண்ட் ஃபிளாக்ஷிப் மொபைல். ஒரு சேஞ்சுக்கு இந்த தடவை ஆண்ட்ராய்ட்லேருந்து iOSக்கு போவோம். ஸோ iPhone 11 Pro Max. வெல், பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு சில காரணங்களுக்காக ஐ வில் கோ வித் இட். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் மாதிரி ஐஃபோன்ஸ் டோன்ட் ஏஜ் ஃபாஸ்ட்னு சொல்லுவேன். ஆப்பிள் 3 to 4 years ஓல்ட் மாடலில் கூட சாஃப்ட்வேர் அப்டேட் லைனப்பில் வைப்பாங்க. ஸோ ஐஃபோன்ஸ் எப்போவுமே சாலிட் அண்ட் லாங் டர்ம்னு சொல்லலாம். இதை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும். ஐஃபோன்ஸை எப்போவுமே சில வருஷங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இந்த iPhone 11 Pro Maxல இருக்கிறது உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் சிப், செம்ம ஸ்டேபிள் அண்ட் செக்யூரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டெரிஃபிக்கான கேமரா செட்டப், ரெட்டினா XDR டிஸ்பிளே அப்படின்னு இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்களுக்கு இது ஒரு worthy buy. ஸோ என்னோட சாய்ஸ் iPhone 11 Pro Max. Thank you, Giri, for inviting me. உங்க எல்லாருக்கும் Happy New Year. Now talking about the best flagship smartphone of 2019, my pick would be the Huawei P30 Pro. So P30 Pro is one of the really good flagship smartphone with excellent cameras. It has a really great camera experience, one of the best camera experience, really powerful the Kirin 980 chipset, and it also has overall great design, looks, and apart from that, one of the few smartphones offering great battery life as well. When you look at the flagship smartphone, one of the inherent problems has to be the battery life, and this is where the Huawei P30 Pro nails it with excellent battery life and 40-watt fast charging. So my pick in the flagship smartphones would be the Huawei P30 Pro. விலை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐஃபோனோ பிக்சலோ கேலக்ஸியோ சொல்வேன்னு நினைப்பீங்க. ஆனால் 2019 பொறுத்த வரைக்கும் அது ROG Phone 2 தான். வேறு லெவல். அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு ஃபோன், இருக்கிறதுலே பெஸ்ட்டு டிஸ்பிளே, 120 Hz வருது. படம் பார்க்குறதுக்கு, பாட்டு கேட்குறதுக்கு, கேம் விளாடுறதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் பெஸ்ட்டு. அவ்வளோ நல்ல டிஸ்பிளே, அவ்வளோ சூப்பர் ஸ்பீக்கர். ஜென்ரலாக படம், பாட்டு, கேம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா பேட்ரி பயங்கரமாக அடி வாங்கும். ஆனால் அதையும் தாங்கிறதுக்கு ஒரு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 60,000-70,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தப்போ
வெறும் 38,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இது எப்படி சாத்தியம்னு கேட்க வைக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய சாதனைன்னே சொல்லலாம். நான் எவ்வளவோ ஃபோன் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், ஆனால் யூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஃபோன் தான். ஸோ திருப்பி கிரி அண்ணாவோட கொலாப் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ப்ரோ. வீடியோ பார்த்த உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. And now if I talk about the true flagship for 2019, according to me, if price is no bar, then I would consider the iPhone 11 Pro Max for that spot. And it's not because of the fact that I'm an Apple fanboy, it's because of the fact that the iPhone 11 Pro Max certainly packs in enough innovation to claim that top spot. It packs in one of the best camera setups that I've seen in all of 2019. It packs in enough performance, packs in enough battery life in order to claim that top spot, and the performance and the longevity of iOS devices certainly makes sure that if you're somebody who bought the iPhone 11 Pro Max, you would definitely be happy with your purchase, and that speaks a lot about that smartphone. Now, if I have to select one flagship device without any budget constraints, a lot of users already know the answer if they know me, and it has to be the iPhone 11 Pro Max or the 11 Pro, thanks to the amazing cameras that Apple has given on these devices and the seamless Apple ecosystem integration across various devices. My choice will be iPhone 11 Pro or Pro Max will be my flagship of the year. ரீசெண்டாக ஐஃபோன் 11 வாங்கியிருந்தேன். ஸோ ஐஃபோன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த ஃபோனுமே யூஸ் பண்ணோம் அப்படின்ற மனசு வரமாட்டேங்குது. அந்த அளவு பார்க்குறப்ப ஐஃபோன் 11 என்னோட ஃபேவரட் அண்ட் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த இயரில் எனக்கு தோணுது. ஸோ நான் யூஸ் பண்ண வரேன், ஏன்னா இதை விட நல்ல ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்கலாம். நான் யூஸ் பண்ண வர என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் 2019 உங்களுக்கு இது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிரியனனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். Now, when it comes to the true flagship of the year 2019, it's a funny choice because for the first time, I think I would recommend an iPhone over any of the other Android competitors, and that's also because this 11 Pro Max is a smartphone that made me switch from the Android camp into the iOS camp, and that's not something that I would have done unless it gave me so much of a benefit over the other Android players in the market. So this comes with the best camera setup on a camera phone right now in terms of photo and video combined. It has great battery life, an excellent screen, incredible build quality, overall great performance in terms of gaming, multitasking, etc. And just about anything that you can get and can need from a flagship smartphone. So the 11 Pro Max is that flagship smartphone for me. Thanks again, Giri, and thank you all for watching. Moving on to the next one. So the flagship that I like is the Huawei Mate 20 Pro. I like it for various reasons. So one of them is the performance, another one is camera, the battery life, and of course the form factor. The phone feels like really good in the hand, and of course, as I mentioned various other things, I totally like that phone. சரி, அவங்க சொன்ன பதில நீங்க கேட்டிருப்பீங்க. என்னுடைய பதில் என்னன்னா OnePlus 7T Pro. OnePlus 7 Proக்கும் OnePlus 7T Proக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் கொண்டு வந்துடல. பட் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு இண்டஸ்ட்ரியில ஒரு பெஸ்ட் மொபைல் போனா இருக்கிறது வந்து OnePlus வந்து வர்ற மொபைல் போன்ஸ். OnePlusல இருந்து எந்த ஒரு பட்ஜெட் கன்ஸ்டன்ட்டும் இல்லாம ஒரு பெஸ்ட் மொபைல் போன் சூஸ் பண்ணு அப்படின்னு என்னைய கேட்டீங்க அப்படின்னா நான் ஈஸியா சூஸ் பண்றது OnePlus 7T Pro. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், கேமரா, இதெல்லாம் தனி வச்சுங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது உங்களுக்கு ஸ்டாக் கேனல் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அதே மாதிரி ஒரு ஸ்கின் யூஐல இருந்து வர்ற ஃபீச்சர்ஸ் எல்லா அம்சங்களையும் கொண்ட ஒரு மொபைல் போன் கொண்ட ஒரு யூஐ இந்த ஆக்சிஜன் யூஐ. ஸோ இந்த ஆக்சிஜன் யூஐனாலேயே எனக்கு இந்த OnePlus மொபைல் போன்ஸ் எல்லாமே ஜென்ரலாகவே பிடிக்கும். அதுலேயும் இந்த OnePlus 7T Pro பார்த்தீங்கன்னா சீம்லெஸ், அதாவது கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, பாப்அப் கேமராவோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர், வார்ப் சார்ஜர் அப்படிங்கிற டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ பல விஷயங்கள் இனி கவர்ந்ததுனால நான் இந்த அவார்டை என்னுடைய சாய்ஸ் என்ன அப்படின்னா என்னோட OnePlus 7T Pro தான் இருக்கும். ஸோ இந்த டெக் லெஜெண்ட்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸ் ஆஃப் 2019 நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பங்கேற்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய நண்பர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லாம டக்குன்னு வீடியோ அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் எனக்கு புரியும், அதாவது இயர் எண்ட்ல எல்லாரும் பிஸியா இருப்பீங்க. ஸோ உங்களுடைய பிஸியான ஸ்கெடியூல்லையும் இந்த சேனல் GiriSonnaSeriக்காகவும் டயத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை GiriSonnaSeri சப்ஸ்கிரைபர்ஸோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் பங்கேற்ற எல்லா டெக் நண்பர்களுடைய சேனலுக்கான லிஸ்டும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி அவங்களுடைய சேனலுக்கும் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு பதிவு 2019 வருஷத்துல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய தரப்புல இருந்து.
GiriSonnaSeri குடும்பத்தினர் சார்பாகவும் இந்த டெக் குடும்பத்தினர் சார்பாகவும் எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு வரவிருக்கும் இந்த 2020ஆம் வருஷம் ஒரு இனிய வருஷமா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.